குளிக்கிற சத்தம் கேக்குது. இன்னும் அவ வெளியில வரல. அவ வரதுக்குள்ள எப்படியாவது அனுப்பிடணும். போன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஐயோ, பாஸ்வேர்டு வேற போட்டு வச்சிருக்காளே. அவ பேரையே போட்டு பாப்போம். RAJA. சி, ரோஜாக்கு பதிலா என்ன ராஜான்னு போட்டுட்டேன். இன்னும் ஓபன் ஆயிடுச்சு. ROJA தானே ரோஜா. RAJA ஓபன் ஆயிடுச்சு. ஒருவேளை நம்மள மாதிரி ரோஜாவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நிறைய பண்ணுவாளோ? எப்படி இருந்தா என்ன, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். அவர் நம்பரை கூட சேவ் பண்ணாம வச்சிருக்கா லூசு. சேவ் பண்ணியாச்சு. இப்ப மெசேஜ் அனுப்புவோம். HI. ஹாய். அவர் பேர் என்ன? ஆதித்யா. ஹாய் ஆதித்யா. நான் ரோஜா. ROJA. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்க அண்ணன் சொன்ன மாதிரி உடனே மெசேஜ் வருது? ஹாய் ஆதித்யா, நான் ரோஜா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோஜாமா, அண்ணி வாங்க அண்ணி. குளிச்சிட்டியாமா? இந்தா பால் குடிச்சிட்டு தூங்கு. தேங்க்ஸ் அண்ணி. அண்ணி, நாளைக்கு காலையில கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. நான் காலைல போயிட்டு சாயந்தரம் தான் அண்ணி வருவேன். அண்ணன் கிட்ட நீங்க தான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். என்ன ரோஜா, ரொம்ப முக்கியமான வேலையா? ஆமா அண்ணி, ராஜாவோட விஷயமா தான். அது ஒரு பெரிய குழப்பமாயிடுச்சு அண்ணி. ஆனா இப்ப கொஞ்சம் சரியாயிட்டே வருது. அது விஷயமா நாங்க 2 பேரும் ஒரு பொண்ணை மீட் பண்றதுக்காக போறோம். போயிட்டு சாயந்தரம் வந்துடுறேன் அண்ணி. எல்லா விஷயமும் கிளியரா நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். ரோஜா, எங்க போனாலும் பார்த்து போமா. உங்க அண்ணன் வேற ஒரு பக்கம் ஆடுறாரு. இந்த புதுசா வந்த DGP பையனை கட்டிக்கிட்டு ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ அண்ணி, அவனை பத்தி தயவு செய்து என்கிட்ட பேசாதீங்க. அவனை நினைச்சாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்ன கேரக்டரோ, அவன் மூஞ்சியும் அவன் பேச்சும். ச்சே, நீ இப்படி சொல்ற. ஆனா உங்க அண்ணன் ரோஜா கேட்ட மாப்பிள்ள அவர் மட்டும்தான். வேற யாருமே ரோஜாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஓவரா திமிருத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. ரோஜா, எனக்கு தெரிஞ்சு இது சரிப்பட்டு வரும்னு தெரியல. அதனால நீ ராஜாவை பத்தின உண்மையை உங்க அண்ணன் கிட்ட சொல்றதுதான் சரின்னு எனக்கு தோணுது. ஐயோ அண்ணி, வேண்டாம் அண்ணி. வேண்டானா எப்படியும் ஒரு நாள் தெரியதானமா போகுது. அது இப்ப தெரிஞ்சா என்ன, அப்ப தெரிஞ்சா என்ன? கரெக்ட் தான், இருந்தாலும் பயமா இருக்கேன் அண்ணி. சரி, நான் வேணா லைட்டா அப்படியே மூவ் பண்ணி பாக்குறேன். அவரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லிடலாம். சரியா? ரோஜாமா, வேணா இப்படி பண்ணலாமா? ராஜா கிட்ட சொல்லி ராஜா வீட்ல இருந்து எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர சொல்லுவோம். அவங்க முன்னாடி எப்படி உங்க அண்ணன் ரொம்பலாம் கத்த மாட்டாரு. அப்படியே சமாளிச்சு பேசி எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு நீயும் சொல்லிடு. அப்ப அப்படியே அரேஞ்ச்டு மேரேஜ் ஆன மாதிரி ஆக்கி விட்டுறலாமா? அண்ணி, பிளான் சூப்பரா இருக்கு அண்ணி. ஆனா அதுக்கு ராஜா வீட்ல எல்லாரும் ஒத்துக்கணுமே. ஹே, அந்த தம்பியோட அக்கா செம்பாக்கா தானே? அவங்களதான் எனக்கு நல்லா தெரியுமே. அதெல்லாம் அவங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்க அண்ணி. ராஜாக்கு அம்மாலாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒத்துக்கணும்ல. அதெல்லாம் நீ ஏன் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ராஜா கிட்ட சொன்னா போதும், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. சரி அண்ணி, அப்ப நான் இப்பவே சொல்லிடவா? நீ ராஜா கிட்ட சொல்லிடு ரோஜா. நானும் செம்பாக்காவை பார்த்தனா சொல்லிடுறேன். ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடலாம். ஓகே அண்ணி. நல்ல வேலை அண்ணி, நல்ல நேரத்துல வந்து நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ரோஜா, ரொம்பவும் எதிர்பார்த்துறாத. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் சொன்னேன். ஓகேவா? ஓகே அண்ணி. சரி, பால் ஆறிட போகுதுமா. டேபிள் மேல வச்சுட்டு போறேன், குடிச்சிட்டு தூங்கு. சரிங்க அண்ணி. இந்த விஷயத்த இப்பவே ராஜா கிட்ட கால் பண்ணி சொல்லணும். அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஐயோ, இந்த நேரம் பார்த்து ராஜா போன் எடுக்க மாட்டேங்கிறாரே. ஐயோ ராஜா, எடுங்க. இப்பதானே பார்த்துட்டு வந்தோம், உடனே கால் பண்ண மாட்டோம்னு நினைச்சிருப்பாரோ என்னவோ. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணி பாப்போம். ராஜா வீட்லயும் ஒத்துக்கிட்டு நம்மள வந்து பொண்ணு கேட்க வந்தாங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ராஜாக்கு கண்மணி ப்ராப்ளமும் சரியாயிடும். இங்க வந்து பொண்ணு கேட்கறதுனால இந்த ஆதித்யா ப்ராப்ளமும் சரியாயிடும். ராஜா தான் கால். ஆதித்யாவா? ஆதித்யா நம்பரை நம்ம சேவ் பண்ணவே இல்லையே. யார் சேவ் பண்ணது? எடுத்து பேசினா ரொம்ப ஓவரால பேசுவான். இவனும் இவன் ஆட்டிடியூடும். ஒருவேளை பிடிச்சிருந்தா நைட்டு மெசேஜ் பண்ண சொன்னானே, அதுக்காக கால் பண்றானோ? ஐயோ, இப்ப என்ன பண்றது? எடுத்து பேசி பிடிக்கலன்னு சொல்லிடலாமா? ஆமா, அதான் கரெக்ட். பேசிடுவோம். ஹலோ. ஹே, ஹலோ. ஹாய். என்ன பண்ற? தூங்க போறேன். ஹோ, சூப்பர். நைட்ல சீக்கிரம் தூங்கிடுவ போல. ஆமா. அப்புறம் எதுக்கு கால் பண்ணீங்க? உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான் கால் பண்ணேன். ஏன் பண்ணக்கூடாதா? பேசணும் போல இருந்துச்சா? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்படியெல்லாமா உங்களுக்கு தோணுது? ஏன் அப்படி கேக்குற? உங்களுக்கு தான் யார்கிட்டயுமே பேசவே தெரியாதே. ஒரு கர்ட்டசிக்கு கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பாக்குறோம், கொஞ்சம் அன்பா பேசணும்ன்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாம என்கிட்ட அவ்வளவு தூரம் கத்தி பேசிட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க. என்னது இது? அன்பா பேச, அழகா பேசுன ஏதோ வில்லேஜ் பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்க. டேட் பண்ற மாதிரியா பேசுற? வாட்? டேட் பண்ணீங்களா? ஹலோ, டேட் பண்றதுனா இப்படிதான் உங்க அப்பா கிட்ட எங்க அண்ணன்ட்ட பேச சொல்லி என்ன தனியா வர சொல்லி பேசுவீங்களா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? என்னது நான்சென்ஸா?
உங்களுக்கு பொண்ணுங்கள்ட்ட பேச தெரியலன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்களுக்கு பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க கூட தெரியல. அதை விட லவ் பண்ண தெரியல. ஹே யூ ஸ்டாப் இட் இடியட். யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? யாயா டிஜிபி மிஸ்டர் அருணாச்சலமோட சன் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஆதித்ய அருணாச்சலம் கிட்ட தான் பேசுறேன்றத தெரிஞ்சிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். ஹே போனை கட் பண்றீ இடியட். ஹே வாடி போடின்னு சொன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. போனை கட் பண்ணிட்டான் எரும மாடு. ச்சே ஏன் இப்படி இரிட்டேட் பண்றான்? இன்னும் ஆதித்யா ரூம்ல ஒரே சத்தமா இருக்கு. ஆதி ஆதி செம்பாக்கா செம்பாக்கா. வரேன் தனோ. தனோ உள்ள மாமா, ஏன் வெளியே நிக்கிற? இல்லக்கா வீட்ல நிறைய வேலை கிடக்குது. சரி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாமேன்னு வேக வேகமா ஓடி வந்தேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கமா ஒரு கடை ஒண்ணு வாடகைக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தீல, அதை வீட்டுக்கார்ட்ட சொன்னேன்க்கா. அங்க ஒரு கடை வாடகை இருக்குன்னு இப்ப எழுதி போட்டிருக்காங்களாமா. நீ போய் பாக்குறியாக்கா? தனோ நெசமா தான் சொல்றியா? ஆமா எந்த பக்கத்து கடைடி? அங்க எந்த கடையும் வாடகைக்கு இருந்த மாதிரி நான் கேள்விப்படலையே. செம்பாக்கா. தம்பி. அக்கா நான் வெளியே போயிட்டு வரேன், வரதுக்கு லேட் ஆகும். ராஜா வந்தா சொல்லிடுங்க. சரி தம்பி. அப்புறம் தம்பி இந்த கடை ஒண்ணு பேசிட்டு இருந்தோம்ல, அது ஏதோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வாடகை இருக்குதாமா, பாக்கலாமா தம்பி? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயா? எங்கிட்டுக்கா? செம்பாக்கா கடை எந்த சைடு இருக்குன்னு கேட்டா ஷாக் ஆயிருவீங்க. ஏன் தானோ உங்க வீட்டுக்காரர் கடை வச்சிருக்காருல, அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற கடை தான் இப்ப வாடகைக்கு எழுதி போட்டிருக்காங்க. ஐயோ அங்கயா? வேணாம்ப்பா சாமி, நம்மளுக்கும் அவருக்கும் சாவகாசமே வேணாம். நீ வேற எங்கேயாவது இருந்தா பாரு தானோ. ஏக்கா ஏங்க வேணான்னு சொல்றீங்க? அந்த இடம் ரொம்ப நல்ல இடம்க்கா, அங்க வியாபாரம் நல்லா ஓடும். ஐயோ தம்பி வேணாம்ப்பா, எதிர்த்தாப்புல அவரோட கடை, டெய்லி அவர் மூஞ்சில முழிக்க வேண்டியதா இருக்கும். எதுக்கு நம்மளுக்கு இந்த தேவையில்லாத வேலை? வேற எங்கேயாவது கடையை பார்த்துட்டு நம்ம பேசாம நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்துட்டு போயிடலாம். அக்கா நம்ம என்ன மளிகை கடையா வைக்க போறோம்? அவருக்கு போட்டியா வந்து அவரை வெறுப்பேத்தி விடுறதுக்கு நம்ம வைக்க போறது டீ டிஃபன் கடை. அதுக்கு என்னக்கா பிரச்சனை? அதானே செம்பாக்கா, நம்ம ஆரம்பிக்கலாம்க்கா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. ஐயோ வேணாம்ப்பா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது தானோ. செம்பாக்கா டீ கடை டிஃபன் கடைக்கெல்லாம் அந்த இடம் நல்ல சான்ஸுக்கா. இதை விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்க நினைச்சு பாருங்க, உங்க வீட்டுக்காரர் மளிகை கடை வச்சதுக்கே அவ்வளவு ஓடுது. இதுவே டீ டிஃபன் கடைனா இன்னும் சூப்பரா ஓடும்க்கா. ஏக்கா ஆமாக்கா, நீ நினைச்சு பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு. ஏக்கா அப்படியே மாளிகை மாதிரி ஒரு டீ கடையை கட்டி செம்பாஸ் டீ அண்ட் டிஃபன் கடைக்கு பேர் வச்சா எப்படி இருக்கும்? பா சூப்பரா இருக்கும். அதுவும் உன்னை அவமானப்படுத்தி மட்டப்படுத்தி அசிங்கப்படுத்தின உன் வீட்டுக்கார கடைக்கு முன்னாடியே எதிர்த்தாப்லயே உன் கடையை நீ திறந்தீனா எப்படி இருக்கும்? சும்மா மாசா கெத்தா தெறிக்க விடுற மாதிரி இருக்கும். கடை எங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்பவே போறேன். போய் எவ்வளவு வாடகை எவ்வளவு அட்வான்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓடி வரேன். தம்பி கொஞ்சம் யோசிச்சுக்கோப்பா. செம்பாக்கா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டே இருக்க கூடாது. டப்புன்னு முடிவு எடுத்துட்டு டக்குன்னு போய்கிட்டே இருக்கணும். இல்லனா நம்மளுக்கு முன்னாடியே அவனாவது எடுத்துட்டு போயிருவான். நான் இப்பவே போய் அந்த ஓனர்ட்ட பேசிட்டு வரேன்க்கா. சரிப்பா. ஆதி என்னப்பா அது? ஏன் எல்லாத்தையும் இப்படி உடைச்சு வச்சிருக்க? நீ இவ்வளவு கோவமா இருக்க? என்ன நடந்துச்சு? இன்சல்ட் மா, கிரேட் இன்சல்ட். ஆஃப்டர் ஆல் ஒரு இன்ஸ்பெக்டரோட தங்கச்சி என்னை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி இருக்கா தெரியுமா? என்னப்பா சொல்ற? தெளிவா சொல்லு, என்னாச்சு? என்ன நினைச்சா எனக்கே அவமானமா இருக்குமா? வேணும், எனக்கு நல்ல வேணும். என் ஸ்டேட்டஸ குறைச்சிக்கிட்டு சீப்பான பொண்ணு மேல ஆசைப்பட்டேன்ல, எனக்கு நல்ல வேணும். இடியட் அவ்வளவுதானே மெசேஜ் பண்ணா. எப்படி பேசுறா? ஆதி நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கு என்ன நடந்துச்சுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆதி. ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளு. ஆதி நீ கோவப்படும் போதெல்லாம் உங்க அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்கும் ஆதி. உங்க அப்பா இப்படிதான் எல்லாத்துக்குமே கோவப்படுவாரு, ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆவாரு. அதனால என்னாச்சு? வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு உனக்கே தெரியும்ல. இப்ப நீயும் எதுக்கு எடுத்தாலும் அவரை மாதிரியே கோவப்படுற. இதனால வீட்டுல பிரச்சனை தான் ஆதி வரும். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. எப்போதுமே அடுத்தவங்களை குறை சொல்றதை விட நம்ம கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாரு ஆதி. மா ஐம் டோட்டலி கிளியர். என் சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டேன், அத அப்பா மூலியமா பேசி அந்த அவங்க அண்ணன் கிட்ட சொல்ல வச்சேன். அந்த பொண்ணையும் நேர்ல மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அவகிட்டயும் பேசினேன், ஆனா அவ ப்ராப்பராவே ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆனா நான் எவ்வளவு ஜென்யூனா பேசிட்டு வந்தேன் தெரியுமா? அப்பவே சொல்லிட்டு தான் வந்தேன், உனக்கு என்ன பிடிச்சிருந்தா மட்டும் எனக்கு நைட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணு, அப்படி இல்லைன்னா விட்டுருன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அவ அதுக்கப்புறம் அனுப்பினாமா ஹாய்னு. அதனாலதான் நான் கால் பண்ணி பேசினேன். அதுக்கு அவ அன்பா பேசுங்க பாசமா பேசுங்கன்னு ஏதோ பட்டிக்காட்டுல பேசுற மாதிரி பேசுறாமா. இந்த மாதிரி சீப்பான பொண்ணு மேல எல்லாம் ஆசைப்பட்டது ஏன் தப்புதாமா? வீக்கெண்ட்ல எல்லாம் பார்ட்டி பப்புக்கு எல்லாம் போகும்போது எவ்வளவு ப்ரொபோசல்ஸ் வருது தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கலனாலும் அட்லீஸ்ட் லிவ்ன்லயாவது இருக்கலாமேன்னு அவ்வளவு ப்ரொபோசல்ஸ் வருது. எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு இவ்வளவு போய் பார்த்த பாருங்க, அது ஏன் தப்புதான். ஆதி
அன்பா இருங்க பாசமா இருங்கன்னு சொல்றதெல்லாம் பட்டிக்காடுனா அப்ப சிட்டில அதுக்கு என்னப்பா பேர் வச்சிருக்கீங்க? ஆதி, நான் உன்கிட்ட சில கேள்விகள் கேக்குறேன், அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. சொல்லுவியா? என்னம்மா கேளுங்க. கார்த்திக், இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? ஒரு அழகான பிளேஸ்க்கு கண்மணி. நான் சோகமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி அங்கதான் போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உனக்கு பிடிக்குமான்னு தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும். நீங்க சொல்றப்பவே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு கார்த்திக். ஆமா, இப்ப எதுக்கு என்ன அங்க கூட்டிட்டு போறீங்க? சும்மாதான் கண்மணி, உன்னை அங்க கூட்டிட்டு போனோம்னு தோணுச்சு, அதான். ஓகே. வாவ் பா, கார்த்திக் செம்மையா இருக்கு இந்த பிளேஸ். ஆமா கண்மணி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இது. நீ எப்ப டிப்ரெஸ்டா இருந்தாலும் சரி இங்க வந்தனா உன் மைண்டே ரிலாக்ஸ்டா இருக்கும். இங்க இருக்கிற அலையோட சவுண்டு உன்னை ரொம்ப நிம்மதியா வச்சுக்கும். ஆமா கார்த்திக், நீங்க சொன்னது கரெக்ட் தான். எனக்கு அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கு. தேங்க்ஸ் கார்த்திக், இந்த சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு கூட்டிட்டு வந்ததுக்கு. நான் கூட நீங்க வெளியே போலான்னு சொன்னோன்னே ஹோட்டலுக்கோ இல்ல தியேட்டருக்கோ இல்ல பார்க்குக்கோ கூட்டிட்டு போறீங்கன்னு நினைச்சேன். பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. யாருமே இல்லாத இந்த இடத்துல இந்த பீச்சோட அலை சவுண்டு மட்டும் கேட்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்மணி, as a friend-ஆ, as a well-wisher-ஆ நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா? என்ன கார்த்திக், பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு கேளுங்க. உன்னோட அந்த டிப்ரெஷனுக்கு என்ன காரணம் கண்மணி? வீட்ல நல்லா தானே இருந்த, திடீர்னு கிளம்பணும்னு சொன்னேன், கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க வந்து டிப்ரெஸ்டாவே இருந்த, ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்கா? துரோகம் துரோகம் பண்ணிருக்காங்க கார்த்திக். எனக்கு எல்லாருமே என்னை ஏமாத்தி இருக்காங்க கார்த்திக். நான் ரொம்ப நம்பினவங்க, என் கூடவே இருந்தவங்க எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணி என்னை ஏமாத்தி இருக்காங்க கார்த்திக். ஹே கண்மணி, கொஞ்சம் கூல் டவுன் ஆகு. ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இல்ல கார்த்திக், என்னால சத்தியமா முடியல. எவ்வளவு உள்ள வச்சிருக்கேன் தெரியுமா? எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பா வெடிக்கும். கண்மணி, யார் உனக்கு துரோகம் பண்ணிட்டா? யார் உன்னை ஏமாத்துனாங்க? என்ன நடந்துச்சு? ஏதாவது தெளிவா சொல்லு. உங்க அண்ணனை போய் எதுவும் பாத்தியா? அவர் எதுவும் சொன்னாரா? அப்ப வேற யாரு? உன் மனசை கஷ்டப்படுத்துறது உங்க அண்ணன் மட்டும்தானே நீ சொல்லியிருக்க. வேற யாரும் உன்னை கஷ்டப்படுத்த போறா? கார்த்திக், இதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். எனக்கு துரோகம் பண்ணது என் கூடவே இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்ச என் ராஜா மாமாவும் என் ஃப்ரெண்டு ஸ்ரீயும் தான். கண்மணி, I love you, Roja.